மாடி தோட்டத்துல நம்ம எப்படி பலவிதமான கீரைகள் வளர்த்து அறுவடை பண்ணி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த கருவேப்பிலை செடிகள் இருக்கு பாத்தீங்களா. இதையும் பல செடிகள் நீங்க தொட்டிகள்ல வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் மாடி தோட்டத்துல 15க்கும் அதிகமான கருவேப்பிலை செடிகள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நானே விதைகள் விட்டுருக்கேங்க. அதை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை செடிகள் இருந்தும் ஏன் விதைகள் விட்டுருக்கேன் அப்படின்னா, அதிகமான பனி, அதிகமான தண்ணி, இந்த ஏப்ரல் மே வெயில், இதுல நம்ம வளர்த்துட்டு வர இந்த கருவேப்பிலை செடிகள் காரணமே இல்லாம நிறைய இறந்துரும். அதுக்கப்புறமா நம்ம திடீர்னு எல்லாம் உருவாக்க முடியாது. வளர்த்துட்டு இருக்கவே விதைகள் போட்டு சின்ன சின்ன கருவேப்பிலை செடிகள் உருவாக்கணும்னா அது காலப்போக்குல நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். இப்பெல்லாம் இளம் வயது பெண்களுக்கு இளநரை வந்துருது. நிறைய பேரை பார்த்தா 30 வயசுக்கு மேலேயே இளநரை தான் இருக்கு. நரைச்ச தலையை தான் பார்க்க முடியுது. இந்த முடி அதிகமா கருப்பா இருக்கணும், உங்களுக்கு நல்ல அடர்த்தியா வளரணும் அப்படின்னா மாடி தோட்டத்துல இயற்கை முறையில் உரங்கள் போட்டு கருவேப்பிலை செடிகள் வளர்க்க ஆரம்பிங்க. இது அதுக்கு மட்டும் உதவலைங்க. அதிகமான அயன் சக்தி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்குது, ரத்த அழுத்த நோய் வரவிடாம தடுக்குதுங்க. நானும் உங்களுக்கு இந்த விதைக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு காமிக்கலான்னு பார்த்தா பாதாம் பிசினி மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் நிறைய செடிகள் உருவாக்கி இருக்கேங்க. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்தது இல்ல. ஒரு விதையில இருந்து ஒரு செடி வரும். உள்ள பார்த்தா விதை மாதிரி எதுவுமே இல்லை, கொழன்னு ஏதோ இருக்கு. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லா விதையும் 10-20 தொட்டில நான் கண்டிப்பா போடவே மாட்டேன். 3 தொட்டி தாங்க. அதுல 5-6 விதைன்னு நான் போட்டுருவேன். அதையும் நீங்க பார்க்க போறீங்க. இந்த கருவேப்பிலை விதைகளை விதைத்துட்டு இன்னைக்கு பனிக்காலத்துல வளரக்கூடிய பீன்ஸ், செடி பீன்ஸ் விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நான் விதைக்க போறேன். சென்னை மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி, செடி பீன்ஸ், நூக்கல், அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் இப்போதைக்கு வளர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. கூடவே செடி அவரைக்காவும் பல்லாவரம் சந்தையில 20 ரூபாய்க்கு வாங்கின செடி பீன்ஸ் விதைகள் தாங்க நான் இன்னைக்கு நடவு பண்ண போறேன். 20 ரூபாய்க்கு நிறைய கொடுப்பாங்க. அது அத்தனையும் நம்ம விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 25 விதைகள் நட்டோம் அப்படின்னா 4, 5, 6 செடிகள் தான் முளைக்குது. அப்படியே அந்த செடி பீன்ஸ் வளர்ந்தாலும் அந்த கருவேப்பிலை மாதிரியே அதுவும் காரணமே இல்லாம ஏதோ ஒரு ரீசன்னால டப்புன்னு இறந்துருங்க. நான் மாடி தோட்டத்துக்கு வரும்போது எப்போதுமே ஒரு கூடை எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி அதுலதான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வருவேன். இப்ப இந்த செடி பீன்ஸ் விதையும் அப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது இவ்வளோத்தையும் வைக்கணும், ஆனா இவ்வளவு கம்மியா தான் வளருமா, இதுவா மாடி தோட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க மாடி தோட்டம், இயற்கை விவசாயம். ஹாப்பி கார்டனிங்க.